தொழுகையில என்ன ஓதுறேன், ஃபாத்திஹாவோட அர்த்தம் என்ன, அத்தஹியாத்துடைய அர்த்தம் என்ன, ருக்குல என்ன அர்த்தம், சுஜூதுல என்ன அர்த்தம், ஒன்றுமே தெரியாது. அப்ப எப்படி தொழுகையில உள்ளச்சம் வரும்? படிக்க ரெடி இல்ல, தொழுகையிலே கவனம் குறைவு. ஆகையால் சகோதரர்களே, லேசான வணக்கம் அல்ல தொழுகை. யாருக்கு தொழுகை இல்லையோ அவனுக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் கிடையாது, எந்த பங்கும் கிடையாது. புலனறுவையில ஒரு ஊர்ல ஒரு மையவாடியை கட்டி வச்சிருக்கிறாங்க. தொழாதாக்களை இங்கதான் நடக்குது. பயத்திலேயாவது தொழுவாங்க. யாராவது விரும்புவானா? தொழாதவனுக்கு வேற மையவாடி யாராவது விரும்புவானா? இது அவர்களுடைய சட்டம் அல்ல, இது இஸ்லாமிய ஷரியா சட்டம். இஸ்லாமிய நாடாக இது இருந்தால் தொழாத ஆக்கள் எல்லாம் இன்றைக்கு முன்சப் இருப்பாங்க பள்ளிவாசல். இஸ்லாமிய சட்டம் நிறைவேற்றப்படும் நாடாக இருந்தால், இஸ்லாமிய நாடெல்லாம் இப்ப தலையில் நாடு, அது வேற. இஸ்லாமிய சட்டம் நிறைவேற்றப்படும் முஸ்லிம் நாடாக இருந்தால் ஒன்று அவர் மையத்தாக இருக்கணும், இல்லாட்டி அவர் பள்ளி இருக்கணும். ரெண்டுதான். ஒன்று மையத்தாக, இல்லாட்டி மஸ்ஜிதுல வந்து சுஜூது செய்யும். இதுதான் தொழுகை. இது லேசில்ல. இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை 22 லட்சம் சதுர மைல் கிலோமீட்டரை இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக கொடிகட்டி பறக்க வைத்தவர். புரட்சி என்றால் என்னவென்று தெரியுமா? இந்த என்னது கிட்னஸ் கார்டனுக்கு கிட்னஸ்ல அதையும் இதையும் குப்பையும் போட்டு எழுதி வச்சிருக்கிறானே, புரட்சியாளர்கள் பேர்ல யாரெல்லாம் எழுதி வச்சிருக்கிறானே. புரட்சி என்றால் என்னவென்று தெரியுமா அவனுக்கு? உலகத்தில் உண்மையான புரட்சி செய்தவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தின் புரட்சிக்கு உதாரணம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. முஸ்லிம்கள் மாத்திரமா, அந்நியர்கள் கூட சொல்லிவிட்டார்கள், உமருடைய ஆட்சி வந்தால்தான் இந்த உலகத்தில் மீண்டும் நீதி நிலைநாட்டப்படும். 1400 வருடங்களுக்கு முன்னால் இந்த உம்மத்து இழந்த உமருடைய ஆட்சி கியாமத் நாள் வரைக்கும் வராது, கியாமத் நாள் வரைக்கும் கிடைக்காது. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரும் வரைக்கும் இந்த உலகத்தில் நீதி நிலைநாட்டப்படாது. ஹஜ்ரத் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வரும் வரைக்கும் இந்த உலகம் உமருடைய ஆட்சியை காணாது. அவரை பற்றி மாத்திரம் 1000 குத்துபா ஓதலாம். அவருடைய நீதியை பற்றி தனி குத்துபா, அவருடைய நியாயத்தை பற்றி தனி குத்துபா, அவருடைய தக்வாவை பற்றி தனி குத்துபா. அல்லாமா இப்னு சீரின் கனவுக்கு விளக்கம் சொல்லும் மிகப்பெரிய ஆளும். உலமாக்கள் சொல்றாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால் அல்லாஹ் இந்த உலகத்தில் கனவு விளக்கத்தை இப்னு சீரினுக்கு தான் ஆக ஆழமாக படித்து கொடுத்திருந்தார். சொல்றார், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை கனவுல கண்டாலே கனவு கண்டவர் தக்வாதாரியாக மாறுவார்.